ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசவே அப்பா நான் இப்பொழுது வந்துள்ளேன். என்னை தவிர்க்காமல் முழுவதுமாக கேள் தங்கமே. நீ ஏன் இவ்வாறு துவண்டு போயிருக்கின்றாய்? வாழ்க்கையே வெறுத்தது போலவும் வாழ்வின் மீது சலிப்பு ஏற்பட்டும் ஏன் இருக்கின்றாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. நீயே தோற்றது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய். நிம்மதி இல்லாமல் நீ எப்படி தங்கமே வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி என்பது பெரியது இல்லை. உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ அதை உன்னில் இருந்து தூரமாக்கிவிடும். வெற்றி என்பது எது? ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகமாக கற்றுத்தரும் ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும். அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியை சாதனைகளாய் உன்னில் அமையும். தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம். தோல்வி என்பது வேறு, தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே. ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி நிச்சயமாக பெறலாம். தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி. இதை மட்டும் புரிந்து கொள் தங்கமே. உன் அப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன். உலகத்தில் என்ன மாறினாலும் என்ன நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் அகலமாட்டேன். நேரத்தை குடிக்கும் கடிகாரத்தை பார். வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும். அன்பு என்பதை ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள். எனவே பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலையில் முடியாத பொழுது வெறுக்க நினைக்காதே, நகன்று நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உன் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை. ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயம் உன்னுடைய இந்த சூழலை நான் மாற்றி காட்டுவேன். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும். மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாக போகின்றது. உன்னை வீழ்த்த எத்திசையிலும் எவர் வந்தாலும் உன்னை காக்க இந்த அப்பா நான் இருக்கின்றேன். உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையுமே நான் அறிவேன். உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன். நீ என்று என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தாயோ அன்றிலிருந்தே நான் உன்னை கண்காணித்து கொண்டுதான் வருகின்றேன். அதற்கு முன்பாகவும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே வாழப்போகின்றாய். தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் மட்டும் இழந்து விடாதே. என்னுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. நீ சந்தோஷமாக வாழ்வாய். ஓம் சாய்ராம்.